மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது அந்த கோவிலினுடைய வாசல்ல வச்சு ஒரு 17 வயது சிறுவனை வெட்டி கொலை செய்கிறார். தமிழகத்தின் முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு அச்சமற்ற தன்மை குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கோ என்று இந்த கஞ்சா வியாபாரிகள், சாராய வியாபாரிகள், இவங்க எல்லோருடையும் காவல்துறைக்கு ஒரு நெருங்கிய உறவு. உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு, அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு மிக மோசமாக சீர்குலைந்து என்கிற குற்றச்சாட்டு குறித்து பேச இருக்கிறோம். தமிழகத்தின் முதலமைச்சராக மதிப்புக்குரிய தம்பி ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்று 15 நாட்கள் கடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போய்விட்டதாக பெரும் குற்றச்சாட்டு எழுகிறது. குறிப்பாக கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் இதெல்லாம் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்கிறது எப்போவுமே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அந்த கோவிலினுடைய வாசல்ல வச்சு ஒரு மர்ம கும்பல் ஒரு 17 வயது சிறுவனை வெட்டி கொலை செய்கிறார். இது ஒரு அச்சமற்ற ஒரு செயல்பாடு. அரசு மேல ஒரு பயம், காவல்துறை மேல ஒரு பயம் இருந்தா இது போன்ற செயல்கள் நடக்காது. அப்போ தமிழகத்தின் முதலமைச்சரா ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு அச்சமற்ற தன்மை குற்றவாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கோ என்று தோணுகிறது. அதே மாதிரி தனது வீட்டு வாசலுக்கு அருக கஞ்சா விற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை தட்டி கேட்ட ரமேஷ்குமார் என்கிற ஒருத்தரை ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் கடுமையான ஆயுதங்களோடு தாக்கியிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு போன அவருடைய தம்பியை, அவருடைய மனைவி எல்லாம் கடுமையாக தாக்கியிருக்காங்க. அவர்களெல்லாம் இன்றைக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை புகார் கொடுக்கணும் அப்படின்னு காவல் நிலையத்துக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் மிக கேவலமாக, தரக்குறைவாக புகார் கொடுக்க போனவங்களை திட்டுறாங்க, பேசுகிறாங்க, புகாரை எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஞ்சா வியாபாரிகள், சாராய வியாபாரிகள், இவங்க எல்லோருடையும் காவல்துறைக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்குது. அவங்க தொடர்ச்சியாக மாமல் கொடுப்பாங்க போல இருக்குது. இது தம்பி விஜய் அவர்கள் வந்ததுனால இதெல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடியே அந்த தொடர்புகள் இருந்திருக்கு. அது வெளிப்படையாக இல்லாமல் இலைமறைவு காய்மறைவாக அரசுக்கு பயந்து அது இருந்திருக்கு. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்த பிறகு ஒரு அச்சமற்ற சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பொதுமக்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இந்த 15 நாளையில கிட்டத்தட்ட 82 ஊழல்கள் குற்றச்சாட்டுகளா பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சியில இவங்க ஆட்சிக்கு இந்த 15 நாளையில கிட்டத்தட்ட 74 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 62 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ஊடகங்கள்லாம் கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய குற்றங்களோட எண்ணிக்கை, அதுவும் வெறும் 15 நாளில் நடந்திருக்கக்கூடிய குற்றங்களின் எண்ணிக்கை 262 என்று சொல்லுகிறார்கள். இது ரொம்ப அதிகம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், தேர்தலுக்கு முன்னாடி மேடைகளில் ஏறி மிக கடுமையான வீர வசனங்கள் எல்லாம் பேசுனீங்களே, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, கோவையில் இன்னைக்கு ஒரு 10 வயது சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். குழந்தைய முடியெல்லாம் போட்டு இறுக்கி அதை கொன்னு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவர்களுக்கு தமிழக அரசு கொடுக்க போற தண்டனை என்ன? இன்னைக்கு பெண்கள் அச்சமற்று
நடமாட பயப்படுறாங்க. சின்ன பிள்ளைகளை கூட வெளியில அனுப்புறதுக்கு பெற்றோர்கள் அச்சப்படுகிற ஒரு சூழல் இந்த 15 நாள் ஆட்சியில் உருவாயிருக்கு. மரக்காணத்தில் ஒரு 11 வயது பெண் பிள்ளை சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை கேட்கிற போது நமக்கு நெஞ்சம் பதட்டம் அடைகிறது. ஒரு காட்டு மிராண்டி மத்தியில் வாழ்கிறோமா? சரி, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் திமுக ஆட்சி காலத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. திமுக ஆட்சி காலத்திலையும் இருந்துச்சு. திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது மார்ச் மாதத்தில் இந்த கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தையை ஒரு திமுக காரரே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி கொலை செய்த நிகழ்வு நடந்தது. 75 வயது மூதாட்டியை கூட இருந்த மருமகனை கொலை செய்துவிட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது சம்பவங்கள்லாம் திமுக ஆட்சியிலையும் நடந்துச்சு, நடக்காமலாம் இல்லை. நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் அப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான மாற்றா தானே நீங்க வந்தீங்க. மாற்று அரசியலை முன்வைக்கிறோம் தானே நீங்க சொன்னீங்க. இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்குது, நீங்க ஒண்ணுமே பேசாம சட்டசபையில அமைதியா உட்காந்து குறுன்னு எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. நீங்க என்னென்ன வீர வசனங்கள்லாம் பேசுனீங்க. இன்னும் எத்தனை பேரை கொலை செய்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. எப்படி நிர்வாகம் செய்யணுங்கிறத கற்றுக்கொள்வதற்கு இன்னும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் சாகணும்? நான் கேட்கிறேன். காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அதை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால், சும்மா சிங்கப்பெண்ணே அப்படின்னு நான் ஒரு அமைப்பு தொடங்குறேன், அதுக்கு ஒரு எஸ்பியை போடுறேன், ஒரு டிஜிபியை போடுறேன் அப்படின்னு போட்டுட்டா போதுமா? குற்றங்களே நடக்காத தமிழ்நாட்டை எப்படி உருவாக்குவது? அதுதானே மாற்று. அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் குற்றங்கள் நடந்திருக்கு. நான் மாற்றா வந்திருக்கிறேன், என்னுடைய ஆட்சியில் குற்றமே நடக்காது, பெண் பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆவேசமா பேசி இளம் தலைமுறையினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு 15 நாளையில பெண் பிள்ளைகளுக்கு எதிராக 74 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்ற சம்பவங்கள் 66 நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவரா என்கிற கேள்வியை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நீங்களே கேட்டுக்கங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆட்சியாளர்களை நம்பித்தானே தமிழ் மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க நிர்வாகம் செய்வீங்க அப்படின்னு நம்பித்தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன செய்தி சொல்லியிருக்கீங்க? 10 வயது குழந்தைய கற்பழிச்சு கொலை பண்றாங்க, 11 வயது குழந்தைய பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துறாங்க, கூட்டு கொலைகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. மதுபான கடைகளில் 10 ரூபா கூட வச்சு வித்தவங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 20 ரூபா கூட வச்சு விற்கிறாங்க. உங்க கட்சிக்காரர்கள் நாங்கள் ஆய்வு செய்கிறோம் என்கிற பேர்ல வியாபாரிகளுக்கெல்லாம் கடுமையான நெருக்கடி கொடுத்து பணம் கேட்கிறாங்க. 1 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு பணம் பறிக்க முயற்சி செய்கிறார்கள். இவைகளெல்லாம் குற்ற வழக்குகளா காவல்துறைகள்ல பதிவு செய்யப்படுது. இதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது பேசணும்ல. உங்கள் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தணும். கஞ்சா வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடணும். பெண் பிள்ளைகளை இப்படி பாலியலாக துன்புறுத்துவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறேன் அப்படிங்கிறத நீங்க பொது வெளியில் மக்களுக்கு பேசணும். அப்பதானே அந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு அச்சம் உருவாகும். இன்னைக்கு யாருக்கு அச்சம் உருவாயிருக்கு தெரியுமா? பெண் பிள்ளைகளுக்கு உருவாயிருக்கு. உங்களுக்கு ஓட்டு போட்ட பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த அச்சம் உருவாயிருக்கு. நீங்க போய் தாய் மாமன் சீர்தருவன் சொன்னீங்களே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நான் தாய் மாமனாக இருப்பேன், நான் அண்ணனாக இருப்பேன், நான் தம்பியாக இருப்பேன், நான் பிள்ளையாக இருப்பேன். நீங்கல்ல ஒரு 10 வயசு பிஞ்சை கற்பழிச்சு கொன்னு இருக்காங்கயா. தாய் மாமன் நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்கன்னு நான் கேட்கிறேன். அந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை என்ன? பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? ஆறுதல் சொன்னீங்களா? நான் கேட்கிறேன். உங்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் போனாங்களா? எம்எல்ஏ போனாரா? அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் போனாரா? அவர்களை பார்த்து ஆறுதல் சொன்னாங்களா? நீங்கள் ஆட்சி செய்ய அனுபவம் இல்லாதவர்கள் என்பது தெளிவாக மக்களுக்கு புரியுது. 15 நாளையிலேயே 262 குற்றங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கள்ளச்சாராயம் விற்பவர்களும் கஞ்சா விற்பவர்களும் மிக சுதந்திரமா தங்களுடைய வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு தாறுமாறா கெட்டு சீரழிந்து போறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, இந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு
ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. காலையில் எந்திரிச்சா எங்கே கொலை நடந்திருக்கு, காலையில் எந்திரிச்சா எங்கே பெண்கள் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அச்சத்தோடு எந்திரிக்கிறது. ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு பாதுகாப்பான முதலமைச்சரினுடைய நிர்வாகத்தின் கீழே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தணுமா வேண்டாமா? அதாவது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை தலைவராக டிஜிபி சைலேந்திரபாபு அவர்கள் பொறுப்பேற்ற போது அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற வரைக்கும் மக்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னாங்க, அச்சமற்று நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அச்சமற்ற சூழல், எந்த அச்சமும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குகிற ஒரு சூழலை உங்களால் இதுவரைக்கும் ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் இனியும் ஏற்படுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட் கட், சுத்தமா இருட்டுல மக்களை வச்சிருக்கீங்க. சரி, அதுக்கு நீங்க ஏதோ காரணங்கள் சொல்றீங்க. சட்ட ஒழுங்கை சரி செய்ய முடியாததற்கு நீங்கள் தான் காரணம் என்பதை அதை மறுக்கவே முடியாது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களே, சட்டம் ஒழுங்குல கவனம் செலுத்துங்க, இந்த மக்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துங்க. இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை இல்லாத தமிழ்நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யுங்க. அப்பதான் மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற ஒரு முதலமைச்சரா நீங்க ஆக முடியும். சினிமாவில் முதலமைச்சரா வந்துட்டு போறது மாதிரி இருக்க முடியாது. இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. குற்றம் நடக்காத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை, நீங்க சும்மா ரீல் முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க. உங்களை சினிமாவில் தான் அவர் ஹீரோ, ரியல் லைஃப்ல ஜீரோ அப்படின்னு சொல்லி இணையதளங்கள்ல எல்லாம் மட்டமா விமர்சிக்கிறாங்க. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் என்ன தெரியுமா? நான் ரியல் லைஃப்லையும் ஹீரோ என்பதை நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நடக்கிற குற்றங்களை நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.